கல்லாதது கடுகளவு, கல்லாதது விஜய மில்டன் அளவு. இப்படித்தான் இந்த மேடையில் ஆரம்பிக்க வேண்டும், வேறு வழி இல்லை. இந்த மேடையே எனக்கு ஒரு மேஜிக் ஷோ நடக்கிற மேடையை போல தோற்றம் அளிக்கிறது. பிசி சர்க்காருடைய ஒரு மேடை போலவும், கடுகு அதில் ஒரு மேஜிக் பொருள் போலவும், ஜூனியர் சர்க்கார் சூர்யா சார் போலவும், பிசி சர்க்கார் விஜய் மில்டன் சார் போலவும் தோன்றுகிறது. ஏனென்றால் ஒரு நாள் சும்மா நான் வழக்கம் போல வீட்டில் அப்படி இருக்கும்போது 10 என்றதுக்குள்ள படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு உதவியாளர், சார் அடுத்த படம் வந்து மில்டன் சார் நீங்க நடிச்சு எடுக்கணும்னு சொல்றாரு அப்படின்னாங்க. அவர் நல்லா இருக்கட்டும், விட்டுடுங்க, நானும் விட்டுடுங்க, என்னையும் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க பிடிவாதமாக அதை பேசி மில்டன் சாரே லைனில் வந்து, சார் நான் உங்களை சந்திக்கணும், நீங்கள் வரீங்களா நான் வரட்டுமா, ஒரு வேலையும் வெட்டியும் இல்லாமல் நான் தான் சும்மா இருக்கிறேன் சார், நானே வரேன், உங்களுக்கு எதுக்கு அந்த கஷ்டம் அப்படின்னு நேராகவே போய் சொல்லணும்னு. என்ன சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு ராஜ்குமார், நீங்கள் நடிக்கணும்னாரு. நீங்கள் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கீங்க சார், கோழி சோடா ஹிட்டு, 10 என்றதுக்குள்ள விக்ரம் படம், அடுத்தது நீங்கள் விஜய், அஜித், சூர்யா சார் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணி ஒரு நல்ல சம்பளம் வாங்கி நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், தயவு செஞ்சு அந்த முயற்சியில் இறங்குங்க சார்னா. சார் நான்லாம் நடிக்கிறதெல்லாம் சரி சார், படம் வியாபாரம் ஆகுமா சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ராஜகுமாரன் சார், நாம ஃபஸ்ட்டு நாம நம்பணும், நம்மளையே நாம் நம்பாமல் அடுத்தவங்க எல்லாரும் நம்மளை நம்பணும்னு எதிர்பார்த்தா எப்படி? எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த கதையை நான் எடுக்கணும், அதை நீங்கள் நடிக்கணும், நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னாரு. ஆடியோ டிஸ்டர்பன்ஸாக இருக்காம சார். சார் நாய்ஸ் வருதா பாருங்க. தேங்க்யூ சார். ஏன்னா சில உண்மைகளை பேசும்போது நிறைய நாய்ஸ் வரும். அதான் நாம நம்மளை நம்பணும், நான் முதல்ல என்ன நம்புறேன், நீங்களும் உங்களை நம்புங்க அப்படின்னாரு. சரி இவர் பிடிவாதமாக எடுக்கிறாரு, எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ நாம பண்ணணும். என்ன சப்போர்ட் எப்படி சொல்றாரோ, இப்போ ஒரு இயக்குனராக நாம வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர ஆர்டிஸ்ட்டு ரொம்ப டாமினேட் பண்ணாமல் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் அந்த எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் பண்ணேன், அவ்வளோதான் பண்ணேன், வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு என்கிட்ட இல்லை. அவருடைய நம்பிக்கை ஜெயித்திருக்கிறது, அதுதான் சொன்னேன், ஒரு மேஜிக் மேடை மாதிரி தெரிகிறது. முதல்ல நாம நம்மளை நம்பணும் சார், நாமளே நம்மளை நம்பாமல் அத்தனை பேரும் நம்மளை நம்பணும் நான் எதிர்பார்த்தா எப்படின்னாரு. அவரை நம்பி எடுத்தார். பார்த்த உடனே சூர்யா சாருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சு போச்சுனாரு. இன்னைக்கு மார்னிங் சூர்யா சார் பேசும்பொழுது சொன்னார், இந்த படத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னாரு. இந்த படம், இந்த கண்டென்ட் எல்லாருக்கும் போய் சேரணும். நியாயமா பார்த்தா 2Dக்கு அவங்க கம்பெனி படங்களை வரிசையா வெளியிட்டாவே வருஷம் போதாது, அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது அதில். அதுக்கு நடுவில் ஒரு படத்தை வாங்குறதும், ஒருவேளை அந்த படம் நமக்கு பேரை கெடுத்துருச்சுன்னா அப்படிங்கிற பயம் எல்லாமே இருக்குது. பணம் வர்றது வராமல் போகிறது இன்னொரு விஷயம், இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு அவரோட வார்த்தையை நான் காதில் கேட்டேன். விஜய் மில்டன் சாரோட நம்பிக்கை ஜெயிச்சிருக்குது. அது ஒரு மேஜிக் தான், மிகப்பெரிய மேஜிக். இப்ப சொல்லுங்க, அவரு பிசி சர்க்காரா இல்லையா? படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்ச அவர் லைவ் ஜூனியர் சர்க்காரா இல்லையா? ஏன் சார ஜூனியர் சர்க்கார்னு சொன்னா, அங்க வீட்டில் பெரியவர் இருக்கிறார், அவர் தான் பிசி சர்க்கார். மிகுந்த மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது. இந்த படத்தினுடைய ஆரம்ப கட்டமும் எடுத்த விதங்களும், இன்றைக்கு இது வந்து நின்றிருக்கிற வேகமும், 24 ரிலீஸ் என்கின்ற
புலி வேகமும். மிகுந்த மகிழ்ச்சி.